கோவை தொகுதியில திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து கணபதி ராஜ்குமார் அவர்கள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ அது தொடர்பான வீடியோ பகிரப்பட்டிருக்கு. கோவை தொகுதி நட்சத்திர தொகுதியாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை எதிர்த்து பாஜகவினுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் போட்டிட்டு இருந்தாரு. அதே போல அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டிட்டு இருந்தாரு. 3 பேருக்குமே அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தேர்தல் கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. இதனால இது நட்சத்திர தொகுதியா பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான தொகுதியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்திருக்கு. இதுல கணபதி ராஜ்குமார் அவர்கள் 5,68,200 வாக்குகள் பெற்றிருந்தாரு. அதே போல பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் 4,50,132 வாக்குகள் பெற்றிருந்தாரு. கிட்டத்தட்ட 1,18,000 வாக்கு வித்தியாசத்துல கணபதி ராஜ்குமார் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இந்த வெற்றியை தொடர்ந்து தான் மருதமலை முருகன் கோயிலுக்கு கணபதி ராஜ்குமார் அவர்களும் இங்க பொறுப்பாளராக இருந்த டிஆர்பி ராஜா அவர்களும் போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க.